முக்கிய செய்தி திமுக கூட்டணி வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பதாக கமல் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உண்மையில் கமல் செய்திருப்பது தியாகம்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் கமல்ஹாசனின் முடிவு குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்? வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து இருப்பதாக கமலஹாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக அன்பும் பண்பும் கொண்ட நண்பன் கமலஹாசன் இன்று அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியில்லை என்றும் திமுகவின் தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நிபந்தனையின்றி ஆதரிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இரு அரசியல் இயக்கங்களின் தலைவர்களாக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாக நாங்கள் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டோம் எனவும் தியாகம் அல்ல கடமை என்று அவர் சொன்னார். உண்மையில் அவர் செய்திருப்பது தியாகம்தான் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நான் எப்படி சொல்வது என தெரியவில்லை. அவரது முடிவு என்னை மிகவும் நிகழ்ச்சி வைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் அவரது மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள் வளம் வர வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் எனவும் அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசு அவரது அன்பினாலும் ஆனது என்பதே இது தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முடிவை வரலாறு பாராட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே புதிய கட்சிகள் நிறைய இணைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்களின் தொகுதிகளை குறைக்கக்கூடிய நடவடிக்கையில் திமுக எடுத்திருந்தது. அதே போல திமுகவை பொறுத்தவரையிலும் 168 இடங்கள் தான் தற்பொழுது திமுக கையில் இருக்கிறது. மேலும் மக்கள் நீதி மையத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும். அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் திமுக சார்பில் நிபந்தனை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சரை சந்தித்த கமலஹாசன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும், ஆனால் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நிபந்தனையின்றி குறிப்பாக அவர்களின் வெற்றிக்காக உழைப்போம் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் செய்திருக்கக்கூடியது தியாகம் என்று தெரிவித்திருக்கிறார். அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ந்த தருணத்தை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.